I welcome you to this fourth in our series of discussions regarding the issue of money and material things. உங்களை நான் வரவேற்கின்றேன். நாம் பணத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் பொருட்களை குறித்தும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை குறித்தும் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து 4வது முறையாக பேசுகின்ற இந்த நேரத்திற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். I suspect some of the things we have already discussed have raised some questions and perhaps some concerns in your mind. நாம் இவ்வளவு நேரம் இந்த 3 முறை பேசிக்கொண்டிருந்ததன் விளைவாக சில கேள்விகளும் உங்களுக்கு யோசனைகளும் வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். We'll do our best to address those issues as we proceed. நாங்கள் தொடர்ந்து போகும் பொழுது இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தானாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். We want now to look at the second of 3 basic facts regarding the issues we're discussing. நாம் 3 குறிப்புகளை குறித்து பார்த்தோம். அந்த 3 குறிப்புகளை 2வது குறிப்பை குறித்து நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு. I remind you that this Bible is full of comments regarding money and material things. இந்த வேதாகமம் முழுக்குமாக ஏதாவது ஒரு பொருளை குறித்து அதிகமாக பேசி இருந்தால் அது பொருளாதாரத்தை பற்றி தான் அதிகமாக பேசி இருக்கிறது. And we are simply condensing those into those 3 basic facts. நாங்கள் அந்த எல்லா வசனங்களையும் 3 குறிப்புகளுக்கு உள் அதை எல்லாத்தையும் 3 பிரிவாக பிரித்து அதை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக வெளிப்படுத்துகிறோம். The first fact is that God owns everything. முதல் உண்மை பொருளாதாரத்தை குறித்தும் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றை குறித்து பேசுற முதல் உண்மை கர்த்தருக்கு எல்லாம் சொந்தம். There is nothing that God does not own. அவருக்கு சொந்தமானது இல்லை என்று எதுவுமே சொல்ல முடியாது. காணப்படுகிறதும் காணப்படாதவைகளும் அனைத்தும் அவருக்கு சொந்தம். I've mentioned to you that for many people this is not a happy fact. இதை சிலருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். You may have started listening and reading information thinking that you own some things. நீங்கள் என்னுடைய காசு அதுல தகம்பாகத்தை அவருக்கு கொடுக்கிறேன் அப்படி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள். Now you understand that you don't own anything. ஆனால் இப்பொழுது திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அவருக்கு தானே. அப்போ கொஞ்சம் அது ஒரு கஷ்டமான காரியம்தான். அதை நன்றாக புரிந்து கொண்டு அதை வாழ்க்கைப்படுத்துவது கஷ்டம். And your human nature says, "Oh, I want to own some things." நம்முடைய மனித சுபாவமானது நமக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இயல்பு இருக்கிறது. We like thinking that some things are ours. நமக்கு யோசனையிலே இந்த காரியம் என்னது, அந்த காரியம் என்னது, என் பிள்ளைகள் அல்லது இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது சகஜமாக இருக்கிறது. One of the first words children usually learn is mine. சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த முதலிலேயே கற்றுக்கொள்ளும் பொழுது ஆரம்பத்துல இருந்தே கற்றுக்கொள்ளும் போது என்னது என்னது என்னதுன்னு. But nothing is mine. ஆனா உண்மையை பார்க்கும் பொழுது வேத சத்தியத்தை பார்க்கும் பொழுது எதுவும் என்னது கிடையாது. It's all God's. எல்லாம் கர்த்தருடையது. He has simply trusted me with all that I have. எனக்கு இருக்கிற அனைத்து பொருட்களையும் அவர்தான் என்னிடத்தில் ஒப்படைத்து அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பயன்படுத்த எனக்கு கொடுத்திருக்கிறார். The good news is that from God's perspective, you are as wealthy as the richest person in your country. கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்கு எல்லாம் சொந்தம், அவருடையது எல்லாமா இருக்கிறனால உங்களை அவர் பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே உங்களை ஐஸ்வர்யவானாக பிற ஐஸ்வர்யவான்களோடு கூட பெரிய ஐஸ்வர்யவான்களோடு கூட சேர்த்து நீங்களும் ஐஸ்வர்யவானாக தான் பார்க்கிறார் உங்களை.
you are equally wealthy because you're both broke. ஏனென்றால் இந்த பெரிய பணக்காரன் டாடா பிர்லா அவர்களை போல பெரிய பணக்காரர்களை போலவே நீங்களும் பணக்காரராய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் எதுவும் சொந்தமில்லை, உங்களுக்கும் எதுவும் சொந்தமில்லை, எல்லாம் அவருக்கே சொந்தமாய் இருப்பதனாலே நானும் பூஜ்யம், அவரும் பூஜ்யம், அவர்களும் பூஜ்யம். Neither of you really own anything. பணக்காரனோ ஏழையோ அவர்களுக்கு யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. அதனாலே நாம் எல்லாம் ஒரு நிலையில தான் இருக்கின்றோம். And this brings us to fact number 2. இது இரண்டாவது குறிப்புக்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறது. If I am not an owner, what am I? எனக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை என்ற சத்தியம் இருக்கிற நேரத்திலே நான் யார்? With the rupees that are in my pocket, என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற ரூபாய் நோட்டுகள், what is my relationship to them? அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது என்னுடையது இல்லை என்றால், with all of the possessions I have, எனக்கு சொத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கிறதே, அது பந்தங்கள் இருக்கிறதே, சொந்தக்காரர் இருக்கிறார்கள், இதெல்லாம் என்னுடையது தானே, அதுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற நேரத்திலே எனக்கும் அவர்களுக்கும் எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? Since I'm not an owner, what is my relationship to them? எனக்கு அது சொந்தம் அல்ல, நான் அதன் மீது உரிமை கொண்டாட முடியாது என்ற நிலையிலே எனக்கும் அதற்கும் என்ன ஈடுபாடு? Fact number 2 is that people manage God's resources. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், மக்கள் தேவனுடைய அவர் கொடுத்த பொருட்களை, பணத்தை அரசாட்சி செய்கிறார்கள் அல்லது அதை தங்களுக்கு உத்தரவாதத்தோடு செலவழிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். You and I are managers, not owners. நாம் பணத்தை நம்முடையதாக அல்ல, அது கர்த்தருடைய பணத்தை நாம் மேனேஜ் பண்ணுகிறதுக்காக, அதை அரசாண்டு அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி செயலளிக்கிறது. எப்படி ஒரு மேனேஜர் கம்பெனியில் இருக்கிறாரோ அது போலவே நமக்காக நம்மிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார் பொருட்களை. Let's look at some of the dimensions of this management task. இந்த உத்தரவாதத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். We are first introduced to our management task early in the book of Genesis. ஆதியாகமத்திலேயே இந்த ஆளுகையை குறித்து அல்லது உத்தரவாதத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், the very first chapter in the Bible, முதல் அதிகாரம் வேதத்திலேயே, verses 26 through 28. 26 லிருந்து 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். God has finished creation. கர்த்தர் படைப்பை செய்து முடித்து விட்டார், and he likes it. அதை நல்லது என்று கண்டார் என்று பார்க்கின்றோம். He has crowned his creation with the creation of man and woman. அந்த படைப்பிற்கு அதற்கு தலைமையாக அல்லது கிரீடமாக மனிதனையும் மனுஷியையும் படைத்தார். And it is a beautiful creation. அது மிகவும் நேர்த்தியான படைப்பு. So God gives to man his first job description. முதல்ல மனிதனுக்கு கர்த்தர் எப்பொழுது நீங்க வேலை செய்தா அதுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்கல்ல, அது போலவே இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் மனிதனுக்கு படைத்த உடனே சொல்றார். God tells man what his responsibility is to this beautiful creation in which he now lives. இப்படி நேர்த்தியாக படைத்து மனிதனையும் நேர்த்தியாக படைத்து அந்த படைப்பின் நோக்கத்தின் வாயிலாக, நோக்கத்தின் காரணமாக மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். In verse 28 he says, 28ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28ஆம் வசனம், God blessed them and said to them, be fruitful and increase in number, fill the earth
and subdue it. Rule over the fish of the sea and the birds of the air and over every living creature that moves on the ground. 28ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Man's first job description was to manage God's creation. மனிதனுக்கு செய்ய வேண்டிய பணியின் முதல் கட்டம் தேவனுடைய படைப்பை ஆளுகை செய்வது. Now, as a manager of somebody else's resource, the question that has to be asked is, what do you want me to do with it? நான் ஒரு மேனேஜராக அல்லது ஆளுநராக இருக்கின்ற நேரத்திலே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், என்னிடத்திலே கொடுத்த உத்தரவாதத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? What do you expect from me as I manage your resources? ஐயா, எனக்கு இவ்வளவு பொருட்களை கொடுத்திருக்கிறீரே, இதெல்லாம் உம்முடையது. என்னிடத்திலே கொடுத்ததன் காரணம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று. எனக்கு தயவு செய்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடும் அல்லது கட்டளை போடும். God answers that question in an interesting way in a parable in the Gospel of Luke. தேவன் இந்த கேள்விக்கு அருமையாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பதில் அளிக்கிறார். It's Luke chapter 19, லூக்கா 19ஆம் அதிகாரம் verses 12 to 26. 12 26 வசனங்கள். This parable Jesus teaches his people after he has had an interesting encounter with a fairly wealthy man. இந்த உவமையை அவர் ஒரு பணக்காரனை சந்தித்த பிற்பாடு, அவனோடு கூட உறவாடின பிற்பாடு அவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். Jesus has stopped to see a man by the name of Zacchaeus. ஜக்கேயாஸ் என்ற அந்த சகேயு என்ற அந்த மனிதனை சந்தித்த பிற்பாடு, Zacchaeus is wealthy சகேயு பணக்காரன் and not deeply loved by his people. ஜனங்கள் அவனை நேசிக்கவில்லை, ஏனென்றால் அவன் எதிரிகளுக்கு அவன் நண்பனாக இருந்தான். He is in fact a bit of a questionable tax collector. அவன் ஆயக்காரனாக அல்லது வரி வசூல் பண்ணுகிறவனாக இருந்தான். Jesus has dinner with Zacchaeus. சகேயோடு கூட அவன் இயேசு கிறிஸ்து ஆகாரம் சாப்பிட்டார். We don't know what they talked about. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு விரிவா நமக்கு தெரியாது. But when Zacchaeus came out of the house after dining with Jesus, இயேசுவோடு கூட அவன் பந்தி இருந்து வெளியிலே வரும்பொழுது, Zacchaeus said, "If I have cheated anybody, I will pay them back 4 times and I'll give half my money to the poor." சகேயு இயேசுவோடு கூட பந்தி இருந்து வந்த பொழுது அவன் வெளியிலே வந்து சொன்னது என்னவென்றால், நான் யாரையாவது தவறாக ஏமாற்றி சம்பாதித்திருப்பேன் என்றால் அவர்களுக்கு 4 மடங்கு திரும்பி கொடுப்பேன். என்னுடைய ஆஸ்தியின் பாதி பாகத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறான். This was a shocking response. இது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய மாறுத்திரம். Jesus' friends didn't know what to think about it. இயேசுவினுடைய நண்பர்களுக்கு இதை குறித்து என்ன யோசிக்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்று தெரியவில்லை. Why didn't Zacchaeus say something more religious? ஏன் சகேயு வந்து ரொம்ப ஆவிக்குரியபடி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அல்லது அவரை துதிப்பேன் என்று சொல்லாத இப்படி சொல்றானே இயேசுவை சந்தித்து என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். Why was the response of Zacchaeus to meeting Jesus
all about money. சகையு இயேசுவை